gets caught in the crossfire. ஒன்ஸ் வந்து உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண பிறகு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஆட்ஸ் மேனேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்கு இண்டிவிஜுவல் நேம் இருந்துச்சுன்னா இண்டிவிஜுவல் நேமில் கம்பெனியோட நேம்லேயே கூட நீங்கள் ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். எல்லாமே சிம்பிள் மெத்தட் தான். ஜஸ்ட் உங்களோட அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர் இந்த மாதிரி டீட்டெயில் தான் கேட்கும். சரிங்களா? ஒன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துட்டு உங்களோட ஆட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, கிரியேட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம ஒரு ஆட் வந்து எப்படி ஸ்பான்சர் ஆட் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அதை பற்றி பார்ப்போம். உங்களோட ஆட் மேனேஜருக்குள்ளே நீங்கள் வந்தோன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு இப்போ வந்து க்ரியேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி க்ரியேட்டுன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்மளோட ஆடெல்லாம் வந்து நம்ம ரன் பண்ணுற மாதிரி வரும். டிராஃபிக்ன்றப்ப வந்து எது எப்படி ஒர்க் ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆன்லைனில் நிறைய பேர் உங்களை மாதிரி வந்து ஸ்பான்சர் ஆடெல்லாம் க்ரியேட் பண்ணி ஸ்பான்சர் ஆட் ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 5-10 ஆட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கிற பட்சத்தில் வந்து உங்கள் ஏரியாவில் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் அந்த மாதிரி ரன் ஆகிட்டு இருக்கும்போது உங்களோட ஆடுமே வந்து 10-11 வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு 5 பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க, ஒரு கேட்ரிங் வச்சுருக்கிறவங்க இருப்பாங்க, ஒரு ஃபர்னிச்சர் ஷோரூம் வச்சுருக்கவங்க இருப்பாங்க, ஒரு பியூட்டி பார்லர் வச்சுருக்கவங்க இருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபர் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் ரன் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆட் ரன் பண்ணி இந்த டிராஃபிக்ன்றத இந்த கேம்பெயின் மூலமாக ரன் பண்ணிங்கன்னா, ஸோ உங்களோட பிஸ்னஸ்க்கு யார் ரிலேட்டடாக இருக்காங்களோ அவங்களுக்கு போய் அந்த உங்களோட ஆட் வந்து ஷோ ஆகும். ஸோ ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்கிறது? ஸோ அதுதான் மல்டிபிள் டிராஃபிக்காக இருந்தாலும் நம்மளோட ஆடுமே அங்கே வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். அது அந்த டிராஃபிக்ன்றது. ஓகேங்களா? ஸோ இந்த டிராஃபிக்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே இருக்கிறத வந்து நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இங்கே வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேணால் நீங்கள் கண்டினியூ மட்டும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த பேஜில் தான் வந்து நம்மளோட கேம்பெயின் வந்து எல்லாமே வந்து ரன் பண்ண போகிறோம். ஓகே, உங்களுக்கு வந்து பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நியூ கேம்பெயின், நியூ ஆட் செட்டுன்னு இருக்கும், நியூ ஆடுன்னு இருக்கும். இந்த நியூ கேம்பெயின்றது இப்போ நம்ம கிளிக் பண்ண பார்த்தீங்களா டிராஃபிக், அதுதான் அந்த நியூ கேம்பெயின். ஓகேங்களா? ஆட் செட்டுன்றது அந்த கேம்பெயினுக்குள்ளே நம்மளோட ஆடை நம்ம செட் பண்ணணும். ஓகே, ஒரு பர்டிகுலர் இமேஜோ வீடியோவோ எடுத்து நம்மளோட ஆடை வந்து இந்த கேம்பெயினுக்குள்ளே நம்ம செட் பண்ணணும். ஓகேங்களா? ஆட் வந்து அதே தான். ஓகே, இப்போ நம்ம செட் பண்ண ஆடை வந்து எங்கே நம்ம ஆடை நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம், அதாவது ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம், ஃபேஸ்புக்கா, இன்ஸ்டாகிராமா, எந்த பிளாட்ஃபார்மில் வந்து நம்மளோட ஆடை ரன் பண்ண போகிறோம், இதுதான் அந்த மெத்தட். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேம்பெயின் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். கேம்பெயின் நேம் வந்து நீங்கள் இங்கே கொடுக்குற மாதிரி வரும். ஸோ வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் கேம்பெயின் நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு நேம் நான் கொடுத்துட்றேன். ஸோ இங்கேக்குள்ள வந்து என்னோட கேம்பெயினோட நேம் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனின்றதுல வந்து நம்ம ஒரு பல்க் எஸ்எம்எஸ் சர்வீஸ்க்கு உண்டான ஒரு கேம்பெயின் வந்து ரன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ பல்க் எஸ்எம்எஸ்க்கு உண்டான சர்வீஸுக்கு உண்டான அந்த கேம்பெயின் வந்து நம்ம நிறையா ரன் பண்ணுவோம். ஒரு கேம்பெயின் ரன் பண்ணுறோம்னா ஒரு ஆஃப்டர் 1 வீக் 1 மந்த்துக்கு அப்புறம் திருப்பி ஆகின ஒரு கேம்பெயின் ரன் பண்ணுவோம். அதாவது 1 மந்த்லேயே வந்து ஒரு 2 or 3 வந்து கேம்பெயின் ரன் பண்ணுவோம். ஸோ எனக்கு வந்து நான் 4 வந்து அந்த ஆட் அக்கௌண்ட்டுக்குள்ள வரும்போது இந்த கேம்பெயின் வந்து நம்ம எதுக்காண்டி ரன் பண்ணுன்றது எனக்கு வந்து அந்த விவரம் தெரியுன்றனால வந்து பல்க் எஸ்எம்எஸ் சர்வீஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நேம் உங்களுக்கு நீங்கள் 4 வரும்போது உங்களுக்கு புரியுற மாதிரி இந்த நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே வேறு எதுவுமே நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். அது அப்படியே டிஃபால்ட்டாக அப்படியே விட்டுருங்க. நம்மளோட கேம்பெயின் வந்து டிராஃபிக் தான் நம்ம சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து நம்ம டிராஃபிக் ஆட் தான் நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸோ டிராஃபிக்ன்றது அங்கே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு எதுவுமே நீங்கள் பண்ணோன்னா அப்படி கீழே அப்படி லைட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேம்பெயின் பட்ஜெட் ஆப்டிமேஷன் சொல்லிட்டு கேட்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஆன் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை ஃபியூச்சர் நீங்கள் பண்ணாலும் அதை அடுத்த ஸ்டெப்பில் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இங்கே வந்து இப்போ நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணால் நமக்கு என்ன ஷோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பட்ஜெட் வந்து நம்ம இங்கே வந்து செட் பண்ணுற மாதிரி இப்போ டெய்லி பட்ஜெட்டாக அந்த மாதிரிலாம் நம்ம கேட்கும். ஓகேங்களா? டெய்லி பட்ஜெட் கேட்கும், அது லைஃப் டைம் பட்ஜெட் உங்களுக்கு கேட்கும். இப்போ நீங்கள் டெய்லி பட்ஜெட் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டெய்லி வந்து இந்த ஆட் வந்து நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, 800-1000 ரூபீஸ் அந்த மாதிரிலாம் கேட்கும். இல்லை லைஃப் டைமே எனக்கு ஓவராலாக வந்து இந்த ஆட் வந்து நான் ஒரு 2000 ரூபீஸ்க்கு நான் செலவு பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் லைஃப் டைம் பட்ஜெட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். லைஃப் டைம் பட்ஜெட்டை சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து இங்கே ஒரு 2000 ரூபீஸ் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 2000 ரூபீஸ் வந்து நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு வந்து கீழே வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து லைஃப் டைமில் ஒரு 2000 ரூபீஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, உங்கள் பட்ஜெட் எல்லாமே இங்கே செட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா இப்போ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆட்டோமேட்டிக்காக வந்து கீழே ஸ்டெப் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து ஆட் செட் நேம் கொடுக்கணும். ஓகே, ஆட் செட் நேம் வந்து நம்ம இங்கே டைப் பண்ணுவோம். சேம் மெத்தட் தான். இப்போ நம்ம பல்க் எஸ்எம்எஸ்ன்றனால வந்து அதே மாதிரி தான் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ பல்க் எஸ்எம்எஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம அதே நம்ம கொடுத்தோம். நீங்கள் உங்களுக்கு எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு 4 பேர் வந்து உங்களுக்கு எது புரியும் நீங்கள் நினச்சிங்களா அதை வந்து நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களோட ஆட் செட் நேம் வந்து நீங்கள் செட் பண்ண பிறகு நீங்கள் வந்து டிராஃபிக் வந்து எங்கே நீங்கள் எது டிராஃபிக் பண்ணுறீங்கன்னு கேட்கும். உங்களோட வெப்சைட்டா, ஆப்பா, மெசேஜரான்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் கேட்கும். நம்ம வந்து வெப்சைட்டும் நம்ம கொடுத்துக்கணும். நீங்கள் நம்மளோட வெப்சைட் தான் நமக்கு டிராஃபிக் வேணும். ஸோ நம்மளோட வெப்சைட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கீழே அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு வந்து நீங்கள் எந்த டேட் வந்து நீங்கள் இதோட ஆட் வந்து நீங்கள் ரன் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டை நீங்கள் கொடுத்துக்கணும். அப்புறம் வந்து இந்த ஆட் வந்து எப்போ முடியணும், இந்த ஆட் வந்து எந்த டேட்டில் முடியணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த டேட்டை வந்து நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா?
ஜஸ்ட் இப்போ வந்து நான் ஜஸ்ட் ஒரு 1 வீக் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ 20ஆம் தேதியிலேருந்து நமக்கு 27ஆம் தேதி வரைக்கும் நம்மளோட ஆட் ரன் ஆகணும். ஸோ இங்கே டைமிங் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, செட் பண்ணிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களோட ஆடியன்ஸ் வந்து நீங்கள் இங்கே சூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா, ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. உங்களோட ஆடியன்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களோட ஆட் வந்து பர்டிகுலர் ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு போய் ரீச் ஆகும். ஓகேங்களா, இதோட லொக்கேஷன் இருக்கும். லொக்கேஷன் வந்து நீங்கள் எங்கே சூஸ் பண்ணுறீங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இங்கே வந்து டிஃபால்ட்டாகவே இந்தியான்னு இருக்கும். ஸோ இந்தியான்றதை நீங்கள் எடுத்து விட்டுட்டு நீங்கள் உங்களோட ஆட் வந்து நீங்கள் எங்கே ரன் ஆகணுமோ அங்கே வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் இங்கே வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். தமிழ்நாடோட உங்களுக்கு அந்த இது உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ தமிழ்நாடுன்றதை நான் ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எனக்கு இங்கே தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஆட் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே வந்து உங்களோட இந்த மாதிரிலாம் கேட்கும், பீப்புள் லிவிங் இன் ரீசென்ட்லி திஸ் லொக்கேஷன் சொல்லிட்டு கேட்கும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து எந்த ஊரில் இருக்கீங்க, எந்த ஊரை நீங்கள் டார்கெட் பண்ணணும். இப்போ மதுரை, சேலம், திருச்சி, சென்னை இந்த மாதிரிலாம் இருக்கீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட லொக்கேஷன் ஆட் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஊரில் வாழ்கிறவங்க அல்லது ரீசெண்டாக இப்போ குடியேறி வந்தவங்களோட லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்துடும். ஓகேங்களா, இல்லை எனக்கு ரீசெண்டாக குடியேறினவங்கலாம் வேணாம், ஆல்ரெடி இங்கே ஊரில் இருக்கிறவங்க அந்த லிஸ்ட்டு வேணும்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் எல்லாமே ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குமோ நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நான் ஃபஸ்ட்டு இருக்கிறத நான் சூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, நான் சூஸ் பண்ணியாச்சு. நம்மளோட லொக்கேஷன் நீங்கள் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி முடிச்சப்பறம் ஒன்ஸ் நீங்கள் கீழே வந்தீங்கன்னா நீங்கள் ஏஜ் வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி உங்களோட ஆட் வந்து எந்த ஏஜ் குரூப்புக்கு வந்து இங்கே ஷோ ஆகணும். ஸோ 18லேருந்து 65+ வரைக்கும் நம்மளோட ஆட் ரன் ஆகுன்ற டிஃபால்ட்டாக இருக்கும். நான் அதை அப்படியே நான் டிஃபால்ட்டாக விட்டுறேன். ஜெண்டர் வந்து எந்தெந்த ஜெண்டருக்கு உங்களுக்கு ஷோ ஆகணும். ஓகேங்களா, மென், உமன் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு எது உங்களோட ஆட் வந்து யாருக்கு ஷோ ஆகணுமோ அது நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இது அப்படியே டிஃபால்ட்டாக நான் விட்டுறேன். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து டார்கெட்டிங் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அதை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா, ஸோ வந்து நீங்கள் யாரை டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் இங்கே கொடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஒரு டிஜிட்டல் கம்பெனி ரன் பண்ணுறதுனால வந்து இங்கே வந்து நான் சும்மா இப்போதைக்கு நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு நான் இங்கே டைப் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ உங்களோட கீவேர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட நீங்கள் அந்த இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டைப் பண்ணால் உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உண்டான ஜட்ஜஸ் எல்லாமே கீழே வந்துடும். நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறத நான் கிளிக் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஆட் வந்து யாருக்கெல்லாம் சோகணும்னு நினச்சிங்களோ அதுக்குண்டான கீவேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காமனாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு சம்மந்தமாக ரிலேட்டடாக தேடுற எல்லாருக்குமே வந்து எங்களோட ஆட் வந்து இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா, ஸோ மற்றதெல்லாம் வந்து நீங்கள் இங்கே இருக்கிறதெல்லாம் நீங்கள் தொடவே வேணாம், அப்படியே டிஃபால்ட்டாக நீங்கள் விட்டுருங்க. ஓகேங்களா, இதை முடிச்சுட்டு வந்து உங்களோட லாங்குவேஜ் வந்து நீங்கள் செட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ இங்கே ஆல் லாங்குவேஜ் டிஃபால்ட்டாக இருக்கும். நம்மளோட லாங்குவேஜ் என்னவோ அதை நீங்கள் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ தமிழ், இங்கிலீஷ் இந்த மாதிரிலாம் நிறையா கேட்கும். இப்போ நம்ம வந்து தமிழ்ன்றதை நம்ம கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ தமிழ்ன்றதை நம்ம சூஸ் பண்ணி வச்சுட்டு திருப்பி நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் பிளேஸ்மெண்ட்டாக இல்லை மேனுவல் பிளேஸ்மெண்ட்டாக கேட்கும். நீங்கள் வந்து மேனுவல் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. எப்பயுமே வந்து மேனுவல்ன்றதும் எப்பயுமே ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக வைக்கிற காட்டணும். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மேனுவலை கிளிக் பண்ணணும் எந்தெந்த டிவைஸ்லாம் உங்களுக்கு உங்களோட ஆட் ரன் ஆகும்னு சொல்லிட்டு கேட்கும். ஓகேங்களா, இப்போ ஆல் டிவைஸ்ன்னு இருக்குது. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா மொபைலாக டெஸ்க்டாப்பாக கேட்கும். ஸோ ஓகே, நமக்கு ரெண்டுமே நம்மளோட ஆட் ரெண்டுனாலும் பிரச்சனை நீங்கள் ரெண்டுமே கொடுக்கலாம். மொபைல் மட்டும் வேணால் நீங்கள் மொபைல் மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். டெஸ்க்டாப் நீங்கள் எடுத்து விட்டுலாம். இப்போ நான் வந்து டெஸ்க்டாப் எடுத்துகிட்டு மொபைல் மட்டும் நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா, ஸோ சூஸ் பண்ணிட்டு உங்களோட பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ண சொல்லணும். நீங்கள் உங்களோட ஆட் வந்து எங்கே ரன் ஆகணும், ஃபேஸ்புக்கா, இன்ஸ்டாகிராமா, மெசேஜர்லையா, இல்லை ஆடியன்ஸ் நெட்வொர்க்கான்னு சொல்லி கேட்கும். உங்களோட ஆட் வந்து இப்போ எங்கே ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். நம்ம வந்து இப்போ இன்ஸ்டாகிராமை மட்டும் நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். மற்ற மூணுமே வந்து நம்ம இங்கே இருக்கிறது எல்லாமே நம்ம டிஃபால்ட்டாக இருக்கிறத நம்ம எடுத்து விட்ருவோம். ஓகேங்களா, ஸோ நம்மளோட ஆட் வந்து இன்ஸ்டாகிராமில் மட்டும் நம்மளோட ஆடு ரன் ஆகும். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து உங்களோட ஆட் வந்து எங்கே ஷோ ஆகுன்றதை நீங்கள் கரெக்டாக வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, நான் சொன்ன மாதிரி வந்து இன்ஸ்டாகிராம் ஃபீட்டில் உங்களோட ஆட் ரன் ஆகும், இன்ஸ்டாகிராம் எக்ஸ்ப்ளோரில் ரன் ஆகணும், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்லேயும் உங்களோட ஆட் வரணும். அப்படின்றப்ப வந்து நீங்கள் இங்கே உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா உங்களோட ஆடுக்கு உண்டான ஒரு பட்ஜெட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி வரும். அதாவது பிட்ரைட்டுன்னு சொல்லுவோம் நம்ம இங்கே வந்து இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, இது வந்து நம்ம இங்கே செட் பண்ணணும். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து இப்போ நம்மளோட ஆட் வந்து இப்போ டிராஃபிக் ஆடுன்றதுனால வந்து நமக்கு வந்து கிளிக் தான் நமக்கு நிறைய அதிகமாக வேணும். ஓகேங்களா, நம்ம ஆடை பார்க்குறவங்க கிளிக் பண்ணி நம்மளோட வெப்சைட்டுக்குள்ளே வரணும். அப்படின்றப்ப வந்து இந்த லிங்க் கிளிக்ன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து இம்ப்ரெஷன் அந்த மாதிரி கொடுக்கும். நம்ம வந்து இப்போ லிங்க் கிளிக்ன்றது நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இப்போ நம்மளோட ஆட் வந்து இப்போ எப்படி ரன் பண்ணிக்கிறோம், பல்க் எஸ்எம்எஸ் சர்வீஸ் சம்மந்தமான ஒரு ஆட் ரன் பண்ணுறோம். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி பார்க்குறவங்க எனக்கு வேணுன்றனால வந்து நான் லிங்க் கிளிக்னு கொடுத்துட்டு இந்த ஒரு லிங்க்கு வந்து நான் ஒரு 20 ரூபாய்க்கு நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்களோட இதுதான் உங்களோட டிபெண்ட் தான். நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு லிங்க்கு ஒரு கிளிக் பண்ணுறவங்களுக்கு நான் ஒரு 20 ரூபா வரைக்கும் நான் கொடுப்பேன். ஓகேங்களா, இப்போ ஒரு ஆள் வந்து என்னோட ஆடை பற்றி கிளிக் பண்ணி வராங்கன்னா அந்த ஆடுக்கு வந்து என்னால் வந்து நான் 20 ரூபா வரைக்கும் நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா, கீழே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் கேட்கும். கீழே வந்து லிங்க் கிளிக் அந்த அதையும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா,
லிங்க் கிளிக்கா அல்லது இம்ப்ரெஷனாக கேட்கும். நம்ம ஆல்ரெடி வந்து லிங்க் கிளிக்ன்றதை வந்து நம்ம சூஸ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்தோம் நம்மளோட வந்து இப்போ ஆடு செட் பண்ணுற செக்ஷன் வந்து இப்போ ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நியூ ஆடுன்றது நம்ம கிளிக் பண்ணி இப்போ நம்ம உள்ளே வந்தோம்னா இங்கே வந்து நம்மளோட ஆடோட நேம் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். ஸோ இங்கேயுமே வந்து நான் வந்து பல்க் எஸ்எம்எஸ்ன்றதே நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, நான் பல்க்ன்றது மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு எது உங்களுக்கு கொடுத்தவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு கீழே வந்து உங்களோட ஃபேஸ்புக் பேஜை வந்து நீங்கள் இங்கே வந்து நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா, நீங்கள் எத்தனை பேஜ் ரன் பண்ணுறீங்களோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் எங்கே இந்த உங்களோட எந்த பேஜ் வந்து உங்களோட ஆட் இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஃபேஸ்புக் பேஜ் நீங்கள் கொடுத்துக்கணும். அதோட அந்த ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் பண்ணியிருக்கிற இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் இங்கே நீங்கள் கொடுத்துக்கணும். ஓகேங்களா, ஒன்ஸ் நீங்கள் கொடுத்தப்பறம் கீழே அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே கேட்கும் இப்படி. ஓகே, சிங்கிள் இமேஜ் ஆர் வீடியோ அல்லது கரைசல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் கலெக்ஷன்ஸ் இப்படிலாம் கேட்கும். நம்ம வந்து இன்றைக்கி வந்து சிங்கிள் இமேஜ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, வீடியோவை நீங்கள் கொடுக்கணும், நீங்கள் கொடுத்துக்கலாம். சிங்கிள் இமேஜ் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ கரைசல் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இப்போ மல்டிபிள் ஆட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு இந்த இது யூஸ் ஆகும். ஓகேங்களா, இதை வந்து நம்ம அடுத்த நெக்ஸ்ட் டுட்டோரியல் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து நம்ம சிங்கிள் இமேஜ் மட்டும் தான் நம்ம இங்கே கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ சிங்கிள் இமேஜ்ன்றதை நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டு கீழே லைட்டாக அப்படி லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ இங்கே தான் வந்து உங்களோட இமேஜ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா, ஆட் மீடியான்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து இப்போ ஸ்லைட் ஷோவாக வந்து இமேஜ் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்கன்னா ஸ்லைட் ஷோன்றதை கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை கிரியேட் வீடியோ கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆட் மீடியான்றதை நம்ம கொடுப்போம். மீடியான்னு கொடுத்தோன்னா ஆட் இமேஜ்னு கேட்கும். ஸோ ஆட் இமேஜ் நம்ம கொடுத்துரும் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்கிற நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிற எல்லா இமேஜுமே உங்களுக்கு வரும். ஸோ இதில் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்ன்றதை நம்ம கிளிக் பண்ணலாம். ஓகேங்களா, இன்ஸ்டாகிராம் இமேஜ் நம்ம கொடுத்துக்கிறோம். இன்ஸ்டாகிராம் இமேஜில் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ண இமேஜஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஷோ ஆயிரும். ஓகேங்களா, ஏன்னா நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து நம்ம இங்கே கொடுத்து வச்சிருந்தனால வந்து இங்கே ஷோ ஆகுது. ஸோ இந்த இமேஜ் வந்து இப்போ நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இமேஜ் வந்து நான் எடுத்துகிட்டு நான் நெக்ஸ்ட்ன்றது நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்ன்றதை நான் கிளிக் பண்ணோன்னா நம்மளோட இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து இங்கே பக்கத்தில் வந்து ஷோ ஆகும். தெரியும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ பக்கத்தில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது. ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, பார்த்துட்டு நீங்கள் வந்து இப்போ வெர்டிக்கலாக வேணும்னா வெர்டிக்கல் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை செக்யூர் அந்த மாதிரி ஸ்கொயர்ஸ் டைப்பில் வேணும்னா நீங்கள் ஸ்கொயர்ன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நான் வந்து அதே நான் சூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். சூஸ் பண்ணி வச்சுட்டு வந்து நான் டன்னு கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து உங்களோட இமேஜ் வந்து இங்கே அப்பேர் ஆன பிறகு வந்து நீங்கள் கீழே அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் எடிட் பிளேஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களோட இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி வந்து இங்கே நம்ம என்ன சூஸ் பண்ணியிருக்கோம்னா இன்ஸ்டாகிராமில் நியூஸ் ஃபீட் ஸ்டோரியில் வந்து நம்மளோட ஆட் என்னன்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதே தான் இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா, ஸோ அதை நீங்கள் அப்படியே நீங்கள் டிஃபால்ட்டாக நீங்கள் விட்டுட்டு கீழே வந்தீங்கன்னா இங்கே பிரைமரி டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். இதில் வந்து உங்களோட டெஸ்ட் வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா, இப்போ நம்ம ஜஸ்ட் வந்து இப்போ ஆர் யூ நீட் எஸ்எம்எஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே நம்ம கொடுக்குறது வந்து நம்மளோட ஆடில் வந்து இங்கே கீழே அப்படி ஷோ ஆகும். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா தெரியுங்க, உங்களுக்கு ஷோ ஆகும், தெரியுதுங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் ஹெட்லைன் கொடுக்கலாம் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃபுல் பண்ணி முடிச்ச பிறகு உங்களோட ஆடில் வந்து நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்க, உங்களுக்கு டேரெக்டாக ஃபோன் கால் வரணுமா இல்லை உங்களோட வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணணுமான்னு சொல்லிட்டு கேட்கும். ஃபோன் கால்னால் ஃபோன் கால் கொடுத்துட்டு உங்களோட கோடு நீங்கள் டைப் பண்ணி உங்களோட நம்பர் இங்கே வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா, ஸோ அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கால்னு சொல்லிட்டு உங்களோட ஆடில் ஒரு பட்டன் மாதிரி செட் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து நம்மளோட வெப்சைட் வந்து நிறைய பேர் பார்க்கணும் நம்ம நினச்சிருக்கிறோம். அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்மளோட வெப்சைட் வந்து இங்கே நம்ம கொடுக்கணும். ஓகே, கொடுத்துட்டோம்னா நம்மளோட வெப்சைட் வந்து இங்கே லேண்ட் மோர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த ஆடை பார்க்குறவங்க கிளிக் பண்ணாங்கன்னா உங்களோட வெப்சைட்டுக்குள்ளே போவாங்க. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் இந்த எஸ்எம்எஸ் சாஃப்ட்வேர் வந்து நம்ம பை பண்ணணுன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சிருந்தோம்னா ஸோ எஸ்எம்எஸ்ல நம்மளோட வெப்சைட்டுக்குள்ளே நம்ம பை பண்ணுறதுக்கு உண்டான ஒரு பேமெண்ட் மெத்தட்லாம் நம்ம செட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ டேரெக்டாக அவங்க கிளிக் பண்ணாங்கன்னா இந்த சாஃப்ட்வேரை வந்து பை டேரெக்டாக வந்து அவங்க பை பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த வெப்சைட் லிங்க் நம்ம கொடுக்குறது. இல்லை உங்களுக்கு வேணா கால் பண்ணுற ஆப்ஷன் இங்கே கால் பண்ணுற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து நமக்கு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ வந்து நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். இப்போ டிஸ்பிளே லிங்க்னு சொல்லிட்டு கீழே உங்களுக்கு கேட்கும். ஸோ இந்த வெப்சைட் வந்து கிளிக் பண்ணுறவங்க எங்கே வந்து உங்களுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சி அந்த டிஸ்பிளேயோட லிங்க் இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ வெப்சைட் கிளிக் பண்ணுறவங்க டேரெக்டாக வந்து புக் பண்ணுற ஆப்ஷனுக்கு வரணும்னா அந்த லிங்க் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, கீழே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஆக்ஷன் பட்டன் செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பை நவ் அல்லது புக் நவ் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். கான்டாக்ட் அல்லது வந்து லேண்ட் மோர் பட்டன் உங்களுக்கு வந்து நீங்கள் ஆட் வந்து எந்த மாதிரி இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பட்டன் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து புக் நவுன்றது நம்ம சூஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ புக் நவுன்றதை சூஸ் பண்ணிட்டு கீழே அப்படி லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ மற்றதெல்லாம் வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக அப்படியே நீங்கள் விட்டுருங்க, மற்ற எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம். ஓகேங்களா, ஒன்ஸ் வந்து நம்மளோட ஆட் வந்து இப்போ நம்ம ஃபுல் வந்து கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்மளோட ஆட் வந்து எப்படி இங்கே இன்ஸ்டாகிராமில் ஷோ ஆகும்னா இந்த சைடில் உங்களுக்கு வந்து ப்ரிவியூ மோட் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஒமேகா அக்கௌண்ட் ஸ்பான்சர்ட் இந்த மாதிரி ஒரு ஆட் வந்து பல்க் எஸ்எம்எஸ் சர்வீஸ் வந்து நம்ம ஆட் பேஜ் இமேஜ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ புக் நவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும் கீழே. ஓகேங்களா, ஸோ கீழே நம்மளோட கொடுத்த டெஸ்ட் வந்துடும். ஆர் யூ நீட் எஸ்எம்எஸ் சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டு நமக்கு கீழே வந்துடும்.
ஸோ புக் நவுன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணாங்க, கிளிக் பண்ணாங்கன்னா பை பண்ணுறக்கு உண்டான ஆப்ஷன் உங்களுக்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே பப்ளிஷ் கொடுத்துக்கலாம். ஓகே, பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஆட் வந்து உங்களுக்கு 1 hour 2 hours வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ ஆக்டிவேட் ஆகிட்டோன்னா உங்களோட ஆட் வந்து உங்களுக்கு ரன் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நம்மளோட ஆட் வந்து ஸ்பான்சர் ஆடாக நம்ம கொடுத்து நம்மளோட சர்வீஸஸ் நம்மளோட ஆஃபர்ஸ் வந்து மக்கள்கிட்ட வந்து ஷோ பண்ண முடியும். ஓகேங்களா? தெரியும் பப்ளிஷ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆட் வந்து நம்ம சொன்ன மாதிரி 1 or 2 hours வந்து உங்களுக்கு அப்லோட் கொடுத்துருவாங்க. அப்லோட் கொடுத்துட்டு உங்களோட ஆட் வந்து உங்களுக்கு ரன் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ஆட் வந்து நம்ம டிராஃபிக் ஆடை வந்து எப்படி ரன் பண்ணுறது, ஸ்பான்சர் ஆட் வந்து எப்படி ரன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த ட்விட்டர் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்த ட்விட்டர் வந்து நம்ம நிறையா உங்களுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். டிராஃபிக் ஆட்னா என்ன, லீட் ஜென்ரேட் பண்ணுறது எப்படி, ஒரு வந்து இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணுறது, லைக் கமெண்ட் ஷேர்லாம் எப்படி வர்றது, ஏகப்பட்ட ஸ்பான்சர் ஆட் வந்து நம்மளோட சேனல் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.